யார் யார்? சந்திரகுலத்து வேந்தர்களாகிய இந்த மதிகுலம் சரி தலைக்க பிறந்த சரி நாங்கள் அண்ணன் தம்பிகள் சரி தாரா புகழ் படைத்த சரி தாரா புகழ் படைத்த யாரோ புகழ் படித்த தர்மராஜன் தர்மராஜன். ஆமா. இரண்டாவது மறுபடியும் எல்லாம் சாஞ்சிட்டாங்களா? சாஞ்சிட்டு தான் இருப்பாங்க. அப்படி தாரா புகழ் படைத்த தர்மராஜன் சரி எனக்கு மூத்த அண்ணார். மூத்த அண்ணார். ஆமா. அடுத்து டேய் ஓய் 12,000 கஜேந்திர பலம் படைத்த 12,000 கஜேந்திர பலம் படித்த. ஆமா. சரி கருத்த மேனி பெருத்த உருவம் மதம் கொண்ட பீமச்சேனன். மதம் கொண்ட பீமச்சேனன். ஆமா. இரண்டாவது அண்ணா எனக்கு இளைய அண்ணா. மூன்றாவது அதாவது நகுலராஜன். சரி எனக்கு மூன்றாவது சரி நகுலன் சகாதேவன். சகாதேவன். சாஸ்திரத்தில் வல்லவனாகிய சகாதேவன் கடைசி தம்பி. ஓ கடைசி தம்பி. இருவருக்கும் இளையவன். ஓ இருவருக்கு இளையவன். இருவருக்கு மூத்தவன். இருவருக்கு மொத்தவன். நடு பிறந்த நாயகனாகிய என் பெயர் அர்ஜுனன். அர்ஜுனராஜன். அப்படி ஆகட்டும். எங்கள் ஐவருக்கும் தங்கை ஒன்று. யாரு? அவள் பெயரோ சங்குபதி. ஓ அவளோட பேரோ சங்குபதி. எங்க இருந்தாலும் என் தங்கையாக சங்குபதியை சிவனந்தாபுரியிலே போரைக்கு அஞ்சாத போர் மன்னருக்கு திருமணம் செய்து கொடுத்து சரி. ஆனால் அண்ணன் தம்பிகளா பிறந்து சரி என் தந்தையார் என்ன ஆனார்? என்ன ஆனார்? மகாராஜா. டேய் போய் என் தந்தை பாண்டு மன்னே என் தந்தை பாண்டு மன்னன் வேட்டைக்கு சென்றாரப்பா. என் தந்தையோ பாண்டராஜன் வேட்டைக்கு சென்றாரே. மாமுனிவர் தவத்தாரே என் தந்தையும் ஆண்டு மடிந்தாரே என்ன செய்வேன்? ஆனால் என் தந்தையாராகிய பாண்டுராஜன் சரி ஆரண்யம் சென்ற இடத்துல ஆரண்யம் சென்ற இடத்துல அவதந்த மாமுனிவர் கொடுத்த சாபத்தாரே அப்படி சுருங்கி வனத்திலே இறந்து விட்டார். ஓ சுருங்கிய வனத்திலே இறந்து விட்டார். சுருங்கி வனம். சரிங்க. அப்படி என் தந்தையார் இறந்த பிறகு சரி என் தாயாராகிய சிறிய அன்னை மந்தார தேவி சரி என் தந்தையாருடன் உடன்கட்டை ஏறிவிட்டார்கள். கணவன் இறந்து விட்டால் ஆமா உடன்கட்டை ஏறுவது பழக்கம் போல உடன்கட்டை ஏறிவிட்டார். ஆனால் சரி செத்தவர் பிள்ளை ஆமாங்க இருப்பவருக்கு அடையாளம். ஆமாங்க. என் தாயாகிய குந்தாதேவி சரி நாமும் இறந்து விட்டார். ஆனா 5 பாலகர்கள் இருக்கிறார்கள். இவர்களை யார் காப்பாற்றுவது? ஆமாங்க. அதனாலே குந்தாதேவி ஆகப்பட்டவர் சரி எங்களை வளர்த்தி வாலிபம் செய்து எங்கே அழைத்து சென்றார்? அழைத்து சென்றார் அஸ்தினாபுரம் அழைத்து சென்றார். அஸ்தினாபுரம். ஆமா. என் பெரிய அப்பாலாகிய சரி திருதராஷ்டிரத்துல எங்களை அடைக்கலமாக சேர்த்தினார். சரி. ஆனால் பள்ளி பருவத்திலே ஆனா துரோணாச்சாரியார் கிருபாச்சாரியார் இப்படி வில்லாசிரியர் இடத்துல சரிங்க பாண்டவர்கள் இவர்கள் கௌரவர்கள் 100 பேர். ஓ பாண்டவர் இவர்கள் கௌரவர்கள் 100 பேர். ஆமா சரி 100 பேரில் மூத்தவனாகிய
துரியோதனன் சரி இப்படி ஆஹா பாண்டவர்களும் கௌரவர்களும் சரி பள்ளி பருவத்திலே ஆ, பாடசாலையிலே கல்விகள் கற்றோம். சரி பாடசாலை கல்வி கற்றீர்கள் கற்ற பின் சரி ஆனா பள்ளி பருவத்திலிருந்தே பகை. ஓ பள்ளி பருவத்திலிருந்து பகை என் பெரியப்பா ஆ, கௌரவர்கள் 100 பேருக்கும் சரி இந்த பாண்டவர்கள் 5 பேருக்கும் 5 பேருக்கும் பள்ளி பருவத்திலிருந்து பகை. பகை ஏய், ஓய், அப்படி ஏன் பகை? ஏன் பகை எதற்கு டேய், என்ன காரணம் இந்த பாண்டவர்கள் ஆ, கற்கக்கூடிய கல்வி கல்வி அரங்கேற்றம் செய்யக்கூடிய வித்தை வித்தை விளையாடக்கூடிய விளையாட்டு ஆ, அனைத்திலுமே சிறந்தவர்களாக விளங்கினோம். அப்படி ஆமா, சரிங்க இதை பார்த்து ஆஹா வந்தகத்தை மனதில் எண்ணி சரி. இவர்களுக்கு நாடு கொடுக்க கூடாது. ஆஹா 100 பேருக்கும் சரிபாதி நாடு, ஓ 100 பேருக்கும் சரிபாதி நாடு இந்த 5 பேருக்கும் சரிபாதி நாடு சரிபாதி நாடு கொடுப்பதா ஆ, என்று சரி எங்களுக்கு எண்ணற்ற வஞ்சகம் ஏராளம் ஏராளம் ஆஹா என்னென்ன வஞ்சகம் செய்தான். என்னென்ன வந்து செய்தார் நடக்கும் வழியிலே நச்சுமொழி நாட்டினான். சரி உண்ணுகின்ற சாதத்தில் விஷத்தை கலந்தான். ஆ, போகின்ற வழியிலே பொய்க்குள்ளி விட்டு வைத்தான். அப்படி படிக்கின்ற பாயிலே விஷ பாம்புகளை விட்டான். சரி குளிக்கின்ற குளத்திலே கூர் ஊசிகளை சரி விஷ ஊசிகளை நாட்டி வைத்தான். நாட்டி வைத்தான். இந்த பாண்டவர்கள் சாகட்டும் என்று ஆ, இப்படி ஆஹா கடைசியாக என்ன செய்தான்? என்ன செய்தார் அதாவது ஆ, இ- அப்படி அரக்கினால் மாளிகை கட்டி ஓ அரக்கினால் மாளிகை கட்டி ஆமா சரி வாரணாவதத்துல அரக்கினால் மாளிகை கட்டி சரி. அந்த அரக்கு மாளிகைக்கு தீ வைத்தான். ஓ அரைக்கு மாளிகைக்கே தெரிய வைத்தார் ஆமா. ஆண்டவர் இறந்து போகணும்னு சொல்லி ஆனா அரக்கு மாளிகையிலிருந்து தப்பித்து ஆ, ஆனா சரி பாண்டவர்கள் ஆ, 1 வருடம் காலம் கழித்து ஓ ஒரு வருட காலங்களுக்கு ஆமா ஆஹா பாஞ்சாலியை திருமணம் முடித்து சரி. பாண்டவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள் ஆஹா தெரிந்து தெரிந்து எங்கே சென்றோம்? எங்கே சென்றீங்க என் பெரியப்பாராகிய ஆ, திருதராஷ்டிரன் அழைக்கவே சரி சென்றோம். என் பெரிய தந்தை இடத்துல அப்படி நாடு கொடுக்கிறேன் என்று சொல்லி சரி எதை கைகாட்டினார்? எதை கை காட்டினார் காண்டவ வனத்தை கைகாட்டினார். ஓ கங்கா வனத்தை கை காட்டினார் ஆமா, அப்படி காண்ட வனத்திலே சரி எப்படி எப்படி காலம் கழிப்பது ஆஹா அப்படி என்று சரி என்ன செய்து ஆ, என் மாமாவின் துணை கொண்டு ஆ, அவரின் ஆலோசனைப்படி சரி யாரு யார் இந்த ஐவரனை காக்கும் ஆதி மாயன் ஓ ஆதி மாயக்கண்ணன் கிருஷ்ணனை அழைத்து ஆ, ஆலோசனை கேட்கின்ற போது சரி ஆனா ஆ, என் அக்னி பானத்தால் சரி. அந்த தாண்டவ வனத்தை எரித்து ஆ, அங்கே இந்திரபிரசம் என்னும் நகரத்தை உருவாக்கி சரி. நீதி நேர்மையுடன் ஆட்சி புரிந்து வந்தார் என் அண்ணன். ஆ, அங்காவது வாழ விட்டானா? சரி என்ன செய்தான் தெரியுமா? ஓட்டே. அண்ணா சூரியன் நல்ல பகடையாய்
அப்படி மாதவா மகாராஜா இந்திர பிரசவத்தில் இருந்த பாண்டவர்களை சரி ஆனா ஆ. இவர்கள் இந்திர பிரசவத்தில் ஓய், சரண். அப்படி இந்திர பிரசவத்தில் சுகமாக வாழ்கிறார்களே சரி இந்த பாண்டவர்கள் 5 பேரும் ஆஹா இவர்களை விடுவதா விடுவதா இவர்களை கெடுக்க வேண்டும் என்று ஆமாங்க. வஞ்சத்தை மனதில் எண்ணினான் ஆ. தந்திரமாக சரி மண்டபம் ஒன்று கட்டி ஆ. மனம் பகிர்ந்து பொழுது போக்கலாம் சரி எப்படி மன பகிர்ந்து பொழுதுபோக்கலாம் மண்டபம் ஒன்று கட்டி மனம் மகிழ்ந்து பொழுது போக்கலாம் வாருங்கள் சரி தம்பிமார்களே ஆ. என்று அன்புடனே அழைத்து சரிங்க. என்ன செய்தான் என்ன செய்தார் டேய் ஓய் ராஜாக்கள் சூழ்ந்த ராஜ சபையிலே ஏய். துரோணாச்சாரியார் கிருபாச்சாரியார் சரி என் தாத்தாவாகிய பிதாமகர் பீஸ்வர் ஆ. கருணன் காங்கேயன் சரி இப்படி சொல்லக்கூடிய ஆ. 56 தேசத்து மன்னர்கள் சரிங்க. எல்லாம் அமர்ந்திருக்கிறார்கள் சபையிலே ஆ. அவர்கள் மத்தியில் சரி ஒரு மனதாக எங்களை இணங்க வைத்து ஆ. ஜெகனையும் முன்ன வைத்து சரி என் அண்ணன் ஆ. தர்மராஜனை சரி சூதுக்கு ஆ. சூதாட இணங்க வைத்து ஓ சூதாடு இணங்க வைத்து ஆனால் ஒரு மனதாக சூதாடினார்கள் ஆ. விளையாட்டாக சரி விளையாட்டு விபரீதமானது ஆமாங்க. எப்படி விளையாட்டு விபரீதமானது ஆமா அப்படி என்ன செய்தான் தந்திரமாக சூதாடி நாடு நகரம் அப்படி இது செங்கோல் உப்புச்சட்டி வரையோடு முதலில் பிடுங்கிக் கொண்டு சரி ஆனா ஆ. உங்களுக்கு என்ன செய்தான் என்ன செய்தார் ஒரு கையில பாரு நம்ம கூட தலைமையில நம்ம கோடி வைக்க சுமார் நம்ம உண்ணுவது கையிலையா நம்ம முடித்துவது முடியலாத நம்ம படுப்பதுவா ஏய், ஓய் தூதிரால் பகடையாடி சரி நாடு அனைத்தையும் பிடுங்கிக் கொண்டு ஆ. ஆனா சரி கூட தலைமையில கோழி வச்ச சும்மாடு ஆமாங்க. பெருங்கூடைய தலையில வச்சு சரி உங்களுக்கு வனவாசம் அனுப்பினான் ஆ. இருந்தாலும் ஆ. இந்த வெறுங்கூட சரி வெறுங்கூட தலைமையில இருக்கிறது தெரியக்கூடாதுன்னு ஆமாங்க. அதான் தெரியாது நிறைய இந்த பாடல்கள் கொடுத்து காண அனுப்புறான் சரி அப்படின்னு ஆ. சந்தோஷமாக புறப்படுவது போல் கானகம் சென்றோம் சரி ஆனா 12 வருடம் கானகம் ஆ. 1 வருடம் அக்கியான வாசம் அக்கியான வாசம் 13 வருடம் சரி 12 வருடம் கானகம் ஆஹா. 1 வருடம் அக்கியான வாசம் சரி அக்கியான வாசம் என்றால் ஆஹா. யாரு கண்ணுக்கும் புலப்படாதபடி ஓ புலப்படாதபடி உருவத்தை மாற்றி சரி கண்ணுக்கு மறைவாக வாழ வேண்டும் ஆஹா. 1 வருடம் சரி விராட நாட்டிலே சரி மற்ற நாட்டிலே காலம் ஆ. கழித்து சரி 13 வருடம் காலம் முடித்து அப்படி பங்குள்ள பிரகாரம் பாதிராஜ்யம் கேட்டோம் கொடுக்கவில்லை ஆ. இருந்தாலும் சரி யார் யார் நாடு கேட்டார்கள் யார் யார் நாடு கேட்டார் அதான் சொன்ன நேரம் வா. அப்படி இருந்தாலும் சரி என் தாய் மாமனாகிய மாயக்கண்ணன் கடைசியாக நாடு கேட்டார் ஆ. நாடு கேட்கின்ற போது சரி பாண்டவர்களுக்கு நெஞ்சிலே துணிவும் ஓ பாண்டவருக்கு நெஞ்சிலே துணிவு வாளிலே கூர்மை வாளிலே கூர்மை போர் செய்யும் வல்லமை உண்டானார் ஆ. போர் முனையிலே சண்டையிட்டு சரி நாட்டை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆஹா. ஆ? நாட்டை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஒன்று இந்த பாண்டவர்கள் நாட்டை ஆள வேண்டும் ஆ. இல்லையே இந்த கௌரவர்கள் நாட்டை ஆளணும் ஒன்று பாண்டவர் நாட்டை ஆள வேண்டும் ஆமா. இல்லைன்னா கௌரவ நாட்டை ஆள வேண்டும் அதனால அப்படி போர் செய்து சரி இந்த யுத்தத்திலே யார் ஜெயிக்கிறார்களோ யார் ஜெயிக்கிறார்களோ அவங்க நாட்டை ஆளட்டும் ஓ போர் செய்து யுத்தத்தில் யார் ஜெயிக்கிறார்களோ ஆமா அவங்க அந்த நாட்டை ஆளட்டும் அப்படி என்று அப்படி நாடு கொடுக்க மறுத்து விட்டார் சரி துரியன் உரைத்தது போல் ஆ.
பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் சரி 18 நாள் பாரத யுத்தகலம். ஆ, ஆனால் ஒரு தினமே இருக்கிறது. சரி யுத்தகலம் சரி செல்ல வேண்டும். ஆமாங்க. ஆனா ஆ, இந்த யுத்தகலத்தை எப்படி ஆ, துவங்குவது? தூங்குவது. என்ன செய்தால் இந்த பாண்டவர்கள் வெற்றி அடைவோம்? அப்படி யாதுமே புலப்படாதபடிக்கு சரிங்க. ஆனா தவித்து வருகிறோம். ஆ, இருந்தாலும் சரி. ஆபத்து என்றால் அத்தனமே காக்கக்கூடிய ஆ, தாய் மாமனாகிய கண்ணன். சரி. இருந்தாலும் மாமனை காண்பதாக இருந்தாலும் ஆனா நீங்கள் அண்ணன் தம்பிகள் இருக்கிறோம். ஆமாங்க. என் அண்ணன் பீமன் இருக்கிறார். ஆ, அனைவரையும் அழைத்து வா. சரி. என் மாமாவை காண வேண்டும். ஓ, அண்ணனை அழைத்து 2 பேரும் சேர்ந்து போய் பார்க்கணும். அப்படி அழைத்து வா. இந்த தினத்தில் பிறகு சொல்கிறேன். பன்னெண்டாவது பீமன் அழைத்து வந்தோம்.